பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அரசி வந்து இந்த மாரி குமரவேல உண்மையாவே நான் கல்யாணம் பண்ணல. நானா தான் இந்த தாலிய கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற உண்மைய எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் பாண்டியனுக்கும் இந்த விஷயம் போய் தெரிஞ்சிருச்சு. பாண்டியனுக்கு அரசி சொன்ன விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாம, இந்த குமரவேல் வந்து ஏற்கனவே வந்து அம்பாசமுத்திரத்துக்கு நம்ம போனப்ப வந்து பிரச்சனை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கோமதி வந்து சொல்லிடுறாங்க. பாண்டியன் வந்து இப்படி எல்லா விஷயத்தையும் என்ட்ட வந்து மறைச்சிருக்கீங்க. நீங்களே எல்லா விஷயத்துலயும் முடிவெடுத்து நீங்களா ஒண்ணு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பாண்டியன் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து நேரா வந்து அரசி இருக்க வீட்டுக்கு போயிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு, "அரசி இங்க வாப்பா வெளிய" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிடுறாங்க. உடனே அரசியும் வந்து வந்துடுறாங்க. பாண்டியன் வந்து, "எங்க எல்லாரையும் பத்தி யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்தியே, உன் வாழ்க்கைய பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அரசிய வந்து கேட்குறாங்க. "இனிமே நீ இந்த வீட்ல இருக்க வேணாம். வா நம்ம வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனே டைரக்ட்டா அரசிய கூப்பிடுறாங்க. அரசியும் பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியனோட பேச்சு கட்டுப்பட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அரசியோட வாழ்க்கை என்ன ஆகப்போது? திரும்ப அரசிக்கு பார்த்த அதே மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதுக்கு அவங்க வீட்லயும் ஒத்துப்பாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.